கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இதை பார்க்குற அருமையான சகோதரன் சகோதரிகள் தேவ ஜனங்கள், அதே போல அருமையான அக்கா அண்ணன் தங்கை தம்பி எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்கள் நல்ல நாளாகவே இருக்கும். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் சங்கீதம் 115:12 வசனம். கர்த்தர் நன்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆறும் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டு. கர்த்தர் நன்மை நினைத்திருக்கிறார், ஏசப்பா உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யார் நினைச்சான்னு நினைக்காட்டும், பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறாருன்னா இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் நினைக்கிறவராக இருக்கிறாரு. சிறுமையா இருந்தாலும் சரி, எளிமையா இருந்தாலும் சரி, அவங்க நொறுங்குண்டவர்களா இருந்தாலும் சரி, பேர்மைப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை ஆண்டவர் நினைக்கிறவர். ரொம்ப இப்ப உலகத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டவர்களா இருந்து ரொம்ப தாழ்ந்தவர்களா இருந்து எளிமையானவர்களா இருந்து கஷ்டப்பட்டவங்கன்னு சொன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்துல. ஆனா ஏசப்பா யாரையும் ஒதுக்க மாட்டார். எல்லார் மேலையும் அவர் நினைவாக இருக்கிற தேவன், எல்லாரையும் அவர் நினைக்கிற தேவன், கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நினைக்கிற தேவன். யாரெல்லாம் இந்த நேரத்துல என்னை யாருமே நினைக்க ஆள் இல்லையே, என்னை யாருமே கவனிக்க ஆள் இல்லையே, நான் படிக்கல இருக்கிறேனே, நான் மருத்துவமனையில இருக்கிறேனே, நான் இப்படி கஷ்டத்துல இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேலே நினைவாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஏக்கங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவரால் செய்ய முடியும். நீங்க அவரை நினைத்து பாருங்க, அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நான் விதமா ஒரு சாட்சி ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி அமெரிக்கா தேசத்துல ரொம்ப படிக்கையில இருந்தாங்களாம். அவங்க ஒரு இந்து சகோதரி. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்தவங்க. இவங்க ஆண்டவரை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்களாம். இந்த சகோதரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ கேட்டும் கேளாத போல போயிடுவாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்காரரும் வீட்டுல இல்ல, அவங்க ஹஸ்பண்டு வீட்டுல கிடையாது. ஒரு சின்ன ஒரு குட்டி பிள்ளை அந்த குழந்தைய கையில வச்சிருக்கிறாங்க. இவங்க ராத்திரி படுத்தவங்க பொழுது முடிஞ்சு எழும்ப முடியல, சரியான காய்ச்சல். காய்ச்சல் அடியோன்னு அடிக்குதான், பயங்கரமா காய்ச்சலாம், அவசியம் முடியல, கண்ணு திறக்க முடியலையா, ரொம்ப முடியலையா, படிக்கலே இருக்கிறாங்களாம். வீடு பூட்டி இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரவங்க உதவி செய்ய முடியாது, இவங்களால எழும்பி கதவு திறக்க முடியாது. ஆனா ரொம்ப கஷ்டத்து மத்தியில கிடந்திருக்கிறாங்க. குழந்தைய அது பாட்டு தூங்கிக்கிட்டு அதுவும் பேசாம கிடக்குதான். ஆனா நினைக்கிறாங்களாம், இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை படிச்சவர் கூட என்னை பாக்குறதுக்கு இந்த நேரத்துல அவரும் கூட செய்ய மாட்டாருல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு கிடந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல இவங்க நல்லா அசந்திருக்கிறாங்க. அசந்திருந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளு உள்ளுக்கு போயிட்டு என்ன பண்ணுது, இட்லிலாம் ரெடி ஆகுது, சட்னி நல்லா சூப்பர் தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு கொண்டாந்து டேப்ல வச்சாச்சு. வச்ச குழந்தைக்கு நல்லா பால் காய்ச்சி குழந்தைக்கு பாட்டில் விட்டு குழந்தைக்கு பக்கத்துல குழந்தைக்கும் பால் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாட்டில் நிறைய ஊத்தி ரெடியாக வச்சாச்சு. வச்சுட்டு இந்த அம்மா போய் தட்டி எழுப்பி, மக்களே எழுப்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாங்களாம். இங்க எழுப்பி உட்கார்ந்தாங்களாம். பார்த்தா சாப்பாடு எல்லாம் டிஃபன்லாம் நல்லா எல்லாம் ரெடியா இருக்குது. பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்கு, பிள்ளை நல்லா விளையாண்டு கிடக்குது. அடுத்த ஒரு பெட்டி பால் ரெடியா இருந்துகிட்டு இருக்குது பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு. இங்க சாப்பாடு நல்லா சூப்பரா இருக்கு. இவங்க எழுப்பி யார் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் யாரும் செஞ்சாங்களா, இல்ல யாருதான் வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு பாக்குறாங்க. ஆனா கதவு பூட்டின உடனே இருக்குது. கதவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள யார் செஞ்சது, இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். அப்புறம் யோசித்தாங்களாம், ஏசப்பா வெண்ண அங்கி போட்டவராக உள்ளுக்கு இப்படி செஞ்சு மக்களே எழுப்பி சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். பாருங்க, இப்படிப்பட்ட நிலையில கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்களா, ஏதோ நீங்க படிக்கல இருக்கிறீங்களா, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியில தேவைக்கு மத்தியில நீங்க இருக்கிறீங்களா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, உலகத்துல யாருமே இல்லையே, என் நினைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளைங்க கூட என்னை நினைக்கலையே, என்னுடைய பெற்றோர்கள் கூட என்னை நினைக்கலையே, யார் என்ன நினைக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா, ஏசப்பா உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன தேவையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் நோக்கி பாருங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க நினைக்கிற தேவன் அப்படியா? ஆண்டவரை, கஷ்டப்படுறவர்களை, நெருக்கப்படுறவர்களை, சிறுமியானவர்களை, எளிமையானவர்களை எல்லாரையும் நினைக்கிற தேவனப்பா. நீங்க எங்களை நினைத்திருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு தோத்திரம் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த நாள் ஆண்டவரை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் இருக்கிற கஷ்டங்களை ஆண்டவரை நீக்கி போட்டு, குறைவுகளை ஆண்டவரை நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா, குழந்தை பாக்கியங்கள் எல்லாமே இருப்பார்கள்னா தெய்வமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. தோத்திரம் தோத்திரம் நன்றி ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஞானத்தினால நிரப்புங்க ஏசப்பா. தோத்திரப்பா ஏசப்பா. கடை வியாபாரிகளுக்கா ஜெபிக்கிறோம். சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களை தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா, மீனவர்களுக்கா ஜெபிக்கிறோம், விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இவர்களெல்லாம் படுற கஷ்டத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவரை நீங்க கொடுங்க ஏசப்பா. அப்பா, தோத்திர யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தோத்திரம். வியாதியின் படிக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அற்புதம் செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை செய்து கொண்டு ஆண்டவரே கஷ்டத்துல இருக்கிற உடைய ஊழியக்காரங்களுக்கா, பரிசுத்தவங்களுக்கா, தேவ பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிற தகப்பனே தோத்திரையா. அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. என்னை நினைக்கிறதுக்கு யாரும் இல்லேன்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்கா ஜெபிக்கிற தேவனே. அப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பரிசுத்தவங்களை தேவன் ஆசீர்வதியும். படிக்கல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சுகத்தை கொடுங்க தகப்பனே. தோத்திர நன்றி ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் நல்ல பிதாவே.